புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கௌதம் இருக்கார் தெரியுமா? அவர் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. அதாவது இந்த என்டையர் சீசனுக்கான ட்விஸ்ட்டே வந்து இந்த கௌதம்னால தான் வந்துச்சு அப்படிங்கிறத என்னால ஒத்துக்க முடியல. சரி ஓகே வாங்க எபிசோட் 95 ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ நம்ம முரளி பார்த்தீங்கன்னா விடாம லலிதாவ கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருக்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அங்க ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லலிதா வந்து நீங்க தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் வா அப்படின்னு சொல்றாங்க. முரளி ரொம்ப கிளியரா சொல்றாரு, விரட்ட ட்ரை பண்ணாம நீ தயவு செய்து நான் பேசுறத மட்டும் கேளு. மேனிபுலேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் முன்னாடி மாதிரிலாம் ஏமாற மாட்டேன். நான் இப்ப வேற லலிதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பஞ்ச அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் உண்மையை மறைச்சேன் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னை ஏமாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கல. நீ விட்டு போயிடுவேன்னு எனக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கும்ல. நான் ஒழுங்கா இருந்த வரைக்கும் எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருந்தது. ஆனா ஒரே ஒரு தப்பு ஒண்ணு பண்ணேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல எல்லாமே ஒழுங்கா மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு நம்ம லலிதா பார்த்தீங்கன்னா இது தப்பு கிடையாது. இது கிரைம். நான் நினைச்சா உன்னை கொண்டு போய் உள்ள போட்டுடலாம். பட் இருந்தாலும் பாட்டி உன்னை நம்பி இருக்கிறாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக தான் இதை பத்தி நான் வெளியே சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு சொல்லுவாங்க. பட் இதை தாண்டி அவங்க ரொம்ப ஹர்ட்டிங்கான விஷயங்கள், அதாவது உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குது, என் முன்னாடியே நிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுதான் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுங்க. அதாவது நம்ம முரளிக்கு வந்து பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிருது. சரி ஓகே இந்த அருவருப்பான மூஞ்ச நான் உன்ட்ட இதுக்கு மேல காட்டவே மாட்டேன். உன்னோட முரளியா உன்ட்ட பேசுறது கடைசி தடவை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. ஸோ ராஜா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஐரா பண்றதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்பதான் அவர் திரும்ப திரும்ப பாக்குறாரு ஏன் இந்த முரளியோட மூஞ்சி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேட்டுறாரு. என்னதான்ப்பா பிரச்சனை உனக்கும் லலிதாக்கும் நடுவில் அப்படின்றப்போ இவங்க வந்து எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுறாரு. ஸோ ராஜா வந்து நான் போய் பேசுறேன் லலிதாட்டன்னு சொல்லிட்டு அவர் வேகமா அங்கே கிளம்பி போவாரு. இப்பதாங்க அந்த சீனு, அதாவது நம்ம கௌதம் அங்க உட்காந்துருப்பாரு. எப்பவும் போல இந்த மணல் விஷயத்துல நீங்க சப்மிட் பண்ணதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஏதாவது போட்டு வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதோட ஒரு பெரிய மேட்டர் சிக்க போகுதுன்றது அப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாது. ராஜா நேரம் உள்ள வந்துட்டு நான் தனியா பேசணும் அப்படிங்கிறாருங்க. அது வரைக்கும் ஓகே நம்ம கௌதம் நான் பேக் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கரெக்டா நம்ம போனை வந்து அங்க சொருகிட்டு போயிடுறாரு ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு. அண்ட் நம்ம ராஜா தேவையில்லாம வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி நான் தான் ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு என் மேலதான் தப்பு அப்படின்னு அவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ கௌதம்கிட்ட பார்த்தீங்கன்னா தொக்க இந்த எவிடன்ஸ் வந்து சிக்கிருச்சு. அண்ட் நம்ம முரளி வந்து ஓரளவுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டாரு, அதாவது மாட்ட போறோம் அப்படிங்கிறதுல. ஸோ அவரு வந்து ராஜா கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நடந்தாலும் சரி உங்க பேரை மட்டும் நான் வெளியே சொல்லிட மாட்டேன் அப்படின்றப்போ நம்ம ராஜா டென்ஷன் ஆகிறாரு. நான் ஓன் லைஃபை பத்தி தான் யோசிக்கிறேன், எனக்கு இதுல இருந்து எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அவங்க பேசிக்கிறாங்க. அண்ட் இது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லலிதாவோட அப்பா வந்து லலிதா பாட்டி கிட்ட கால் பண்ணி பேசுறப்போ அவங்க முரளியை லவ் பண்றாங்கன்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அவர் அப்பவே டென்ஷன் ஆகி கொன்னு போட்டுருவேன் அவளை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் வேற யோசிக்கிறாரு என்னது முரளியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாற்றத்துக்கான எல்லா அறிகுறியுமே வந்துருச்சு. ஸோ அடுத்த எபிசோட்ல வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் அவங்க மாட்ட போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. எபிசோட் 96 நெக்ஸ்ட் வீடியோல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.